வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிங்க. இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்தி வதக்கி செய்யுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடையே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்திப்போம். புளியை சேர்த்தி ஒரு வதக்கி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கிங்க துருவி. தேங்காய் சேர்த்தி அதுவும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்தி இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா சட்டியில் இருக்கிற சூடே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிம்மிலையே வச்சுருந்தா கூட தீஞ்சிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா சேர்த்தி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூள்லேயே எல்லா பொருளும் இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்த்தி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிங்க. சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுங்க. ஒரு மாதிரி கொரன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா குழம்பு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா சந்தனமாட்ட அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வாங்க நம்ம எப்படி குழம்பு தாளிக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்தி குழம்பு வச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெய் உடம்புக்கும் ஆரோக்கியம். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பச்சை கருவேப்பிலையாக சேர்த்திக்கிங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை தூக்கி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே ஃபுல்லாக கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டு இறக்கிக்கலாம். அதே மாதிரி மசாலா குழம்பெல்லாம் செய்யும்போது பக்கத்தாடியே நின்று நல்லா கொதி அடங்க மட்டும் பக்கத்தாடியே நின்று கலந்து விடுங்க. இல்லைன்னா மசாலா பொங்கி கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வரும்போது பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டு மீன் போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும் மீன் குழம்பு. இப்போ அந்த மீன் போடுறது மட்டும் வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. அதனால் மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்குனீங்க அப்படின்னாக்கா சூப்பரான மீன் குழம்பு ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.